கணேஷ், இந்த கடிதத்தினுடைய பின்னணி, கடிதத்தில் முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, விரிவாக சொல்ல முடியுமா? இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இதில் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய சங்க காலத்தினுடைய பல்வேறு காப்பியங்களையும் மேற்கோள் காட்டியிருக்கிறார். சிலப்பதிகாரம் மாதிரியான காப்பியங்களை மேற்கோள் காட்டி இது ஜல்லிக்கட்டு என்பது எந்த அளவிற்கு பழமையானது, தமிழர் வாழ்வோடு ஒன்றிணைந்தது, ஒன்றாக கலந்தது என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதே போல ஒரு சட்டத்தை 1960ஆம் ஆண்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட், அதாவது மிருகவதை தடுப்பு சட்டம் 1960 அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், செக்ஷன் 22 2ஆம் பிரிவின்படி அரசாங்கம் காளை மாடுகளை, மான்கள், குரங்குகள், அதே போல புலிகள், சிறுத்தைகள், சிங்கங்கள், இந்த விலங்குகளோடு சேர்த்து காளை மாடுகளையும் சேர்த்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் போயிருக்கிறது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த சட்ட திருத்தத்தை சுப்ரீம் கோர்ட்டும் அங்கீகரித்திருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக உடனடியாக கூட்டத்தொடர் நிறைவடையக்கூடிய நாளில் நாம் இருக்கிறோம். அதனால கூட்டத்தொடரை நீட்டிக்க கூட நீட்டிப்பது கூட இதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் ஏதாவது செய்து உடனடியாக இதனை ஜல்லிக்கட்டை இந்த ஆண்டு நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், பொங்கல் நெருங்குகிறது. ஜனவரி 14ஆம் தேதி வாக்கில் பொங்கல் வந்துவிடும். ஆக பொங்கல் நெருங்கிவிட்டது. இன்னமும் 20 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது இந்த பொங்கல் பண்டிகைக்கு. தமிழர்களுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றாக கலந்துவிட்ட இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு உடனடியாக நீங்கள் ஆவண செய்ய வேண்டும். இதனை அவசர வேலையாக கொண்டு இதனை உடனடியாக செய்ய வேண்டும் என்று அவர் தன்னுடைய கடிதத்தில் சொல்லியிருக்கிறார். கணேஷ், அதோட சுற்றுச்சூழல் துறை மசோதாவையும் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார். அந்த மசோதால என்னென்ன திருத்தங்கள் செய்வதற்காக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? சுற்றுச்சூழல் அந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அவர் 2 சட்ட திருத்தங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 அவர் இந்த செக்ஷன் 2 படி காளைகளை அந்த பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருக்கிறார். மற்றும் ஒன்று, அவருடைய கடிதத்தை நான் அப்படியே வாசிக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, hence I strongly urge you to immediately direct the Ministry of Environment, Forest and Climate Change to introduce a bill to comprehensively and suitably amend the relevant provisions of Prevention of Cruelty to Animals Act அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த சட்ட திருத்தத்தை சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறார். உடனடியாக பிரதமர் இதில் தலையிட்டு சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்திற்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பட்டியலிலிருந்தும் பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பட்டியலிலிருந்தும் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகளை காட்சிப்படுத்தும் பட்டியலிலிருந்தும் காளைகளை நீக்குவது என்பது முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. அதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது இந்த கோரிக்கையை பிரதமருக்கு வலியுறுத்தியிருக்கிறார் என்று தெரிகிறது. கணேஷ், மேல் எந்த மாதிரியான முக்கியமான அம்சங்கள் இந்த கடிதத்தில் இருக்கு கணேஷ்? நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல முக்கிய அம்சங்கள் அப்படின்னா, பொங்கல் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். பொங்கல் நெருங்கிவிட்டது. தமிழர்கள் பண்டிகைகளில் பொங்கல் தான் மிக முக்கியமான பண்டிகை. தமிழர்கள் ரொம்ப உணர்ச்சிமயமான ஒரு பண்டிகையாக இருக்கிறது. கடந்த ஆண்டே ஜல்லிக்கட்டு நடைபெறாதது உணர்வு பூர்வமாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழர் சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அதே போல சங்க இலக்கியங்களில் நிறைய இடங்களில் ஜல்லிக்கட்டு மேற்கோள் காட்டப்படுகிறது. ஜல்லிக்கட்டு என்பதை விட ஏறு தழுவுதல் என்ற வார்த்தை தான் இதற்கு சரியாக இருக்கும் என்று ஏற்கனவே பலமுறை அவர் சொல்லியிருக்கிறார். ஆக ஏறு தழுவுதல் அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால், காளை மாடுகளுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் எந்த விதமான காயங்களும் ஏற்பட்டு விடாமல் அதை அடக்குதல் அப்படிங்கிறது தான் ஏறு தழுவுதல். காளைகளை அடக்குதல் என்பது நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தில் கிடையாது. ஏறு தழுவுதல் தான் நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கிறது. ஆக இதில் காளை மாடுகள் எந்த விதத்திலும் காயப்பட்டு விடவோ அல்லது வேற எந்த பாதிப்புகளுக்கோ ஆளாவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை அவர் சங்க இலக்கியங்களிலிருந்து இதில் மேற்கோள் காட்டியிருக்கிறார். சிலப்பதிகாரம் மாதிரியான சங்க இலக்கியங்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார். அதே போல தமிழர் கலாச்சாரத்தோடு அவர் என்ன சொல்லியிருக்கிறார், the sport is inextricably linked to the rural and
customs and practices and helps with the conservation of native அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழர்களுடைய பாரம்பரியத்தோடு ஒன்றிணைந்தது, இதனை எப்படியாவது மீண்டும் நடத்துவதற்கு பிரதமர் தலையிட்டு சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்திற்கு சொல்லி உடனடியாக உத்தரவிட்டு விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தில் அது திருத்தத்தை கொண்டு வந்து காளை மாடுகளை அந்த பட்டியலில் இருந்து செக்ஷன் 22 பார்ட் 2 படி அந்த மான்கள், புலிகள், சிறுத்தைகள், சிங்கங்கள் ஆகிய அந்த பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகள் பட்டியலில் இருந்து காளை மாடுகளை நீக்கி அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். வருகிற தைப்பொங்கலுக்காவது ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமருக்கு தன்னுடைய கடிதத்தில் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் மதுரையிலிருந்து ஹரி, திருச்சியிலிருந்து லெனின், நம்முடைய செய்தி அரங்கத்திலிருந்து கணேஷ் என்று இணைந்திருக்கிறார்கள். முதலில் ஹரிட்ட போக இருக்கிறேன். ஹரி, முதலமைச்சருடைய கடிதத்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கடிதத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்பது இந்த ஆண்டாவது ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும், அதற்கு பிரதமர் உடனடியாக தலையிட வேண்டும், ஒரு அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும், அல்லது சிறப்பு கூட்டத்தொடரையாவது கூட்ட வேண்டும் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு எல்லாம் ரொம்ப உருக்கமான ஒரு கடிதத்தை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார், பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். இதை அங்க இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? ஹரி. விக்ரம், பார்த்தீங்கன்னா அந்த மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி அருகே வந்து ஜல்லிக்கட்டு மாடுகள் இங்கே வளர்க்கப்படும் இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து 3க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு மாடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த இடத்துல வந்துட்டு PKM செல்வம் அவர்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் 3க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்த்துட்டு வரீங்க. இப்போ ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தணும் தமிழகத்தில். சென்ற ஆண்டு கூட இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த 2014 நடக்காது வருத்தம் அளிக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட உடனடியாக நடத்துக்கு மத்திய அரசு தலையிட வேண்டும், அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும், தமிழக முதல்வர் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து என்னுடைய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அனைவரும், மாடு வளர்ப்பவர்கள் அனைவரும், அம்மா முதலமைச்சர் அம்மாவுக்கு மிகுந்த எங்களுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தோடு இது எப்படியும் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு இந்த வருஷம் ஆர்டர் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். அம்மாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். இப்போ வந்துட்டு முதலமைச்சர் கடிதத்தில் முக்கியமாக வந்து இந்த கூட்டத்தொடர் இன்று முடிகிறது. இந்த கூட்டத்தொடரை கால நீட்டிப்பு செய்து ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும், இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை வேண்டும். முதலாவதாக அந்த வனவிலங்கு பட்டியலிருந்து காளையை நீக்கணும்னு அவங்க ஒரு முக்கியமான சாராம்சங்களை கொண்டு கடிதம் எழுதியிருக்காங்க. இதுக்கு அடுத்து மத்திய அரசு என்னென்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? மத்திய அரசு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எழுதிய கடிதத்துக்கு மனது வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றி இந்த வருஷம் கட்டாயமாக ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஆவணம் செய்வாங்கன்னு நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். அது அம்மா முதலமைச்சர் மூலம் நடக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். விக்ரம், பார்த்தீங்கன்னா இவங்களோட இருப்பது தமிழக முதல்வரின் கடிதம் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. இதுக்கு பாரத பிரதமர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். விக்ரம், நிச்சயமாக ஹரி, தற்போது பாரதிய ஜனதாவினுடைய தமிழக தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேடம். முதலமைச்சருடைய இந்த கடிதம் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். மத்திய அரசு இதை எப்படி பார்க்கிறது? தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுடைய ஸ்டாண்ட் நமக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு நடத்துவதிலே அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறீர்கள். மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அவசர சட்டம் கொண்டு வரப்படுமா? ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் இந்த வருடமாவது நடக்குமா? அதாவது பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு தெளிவான நிலைப்பாடு. சென்ற ஆட்சியில் தான் இது முடக்கப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த நேரத்தில் இருந்து இதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்காக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், ஜல்லிக்கட்டு என்பது மிருக வதை என்று தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய ஆட்சி இது பண்பாடோடு கூடிய ஒரு விளையாட்டு, இது தமிழர்களின் வீர விளையாட்டு என்பதை மிக தெளிவாக அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அரசாங்கத்தின் சார்பில் என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனையும் எடுத்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள். இன்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்காக இது இருப்பதனால், இது சட்டத்திற்குட்பட்டுத்தான் நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றதனால் கால நிர்ணயத்தை வழக்காடு மன்றம் மூலமாகத்தான் சொல்ல முடியுமே தவிர ஆட்சியின் மூலமாக சொல்ல முடியாது. இன்று முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எப்படி எது என்றாலும் ஜல்லிக்கட்டு வர வேண்டும் என்பதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் சார்பில் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுத்து வருகிறோம். இன்னும் தீவிரமாக எடுப்போம். அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அதாவது வழக்காடு மன்றத்தில் இது இருப்பது என்பது மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் கூட ஒரு அவசர சட்டம் மூலமாக
காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியல் அதே போல பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பட்டியலிருந்து காளைகளை நீக்குவது என்பது மத்திய அரசால் முடியும் தானே? அதை மத்திய அரசு இந்த முறை இல்லை, நான் அதாவது அவசர சட்டம் எந்த அளவில் கொண்டு வர முடியும், எவ்வளவு அவகாசம் இருக்கிறது, இதையெல்லாம் பாராளுமன்றத்தில் தான் விவாதிக்க முடியும். பாராளுமன்றத்தை சார்ந்தவர்கள் தான் அதற்கான பதிலை சொல்ல முடியும். சட்ட திட்டத்திற்கு இதுக்கு வழி வகை இருக்கிறதா பாராளுமன்றத்தில் உடனே அது. ஏனென்றால் அவசர சட்டம் சில நேரங்களில் கொண்டு வரப்பட்ட போது பலவாக விமர்சித்தவர்கள் தான் எதிர்க்கட்சியினர். ஆனால் அவசர சட்டம் கொண்டு வந்து அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அது கொண்டு வருவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் பாராளுமன்ற சட்ட விதிகள் இப்பொழுது எப்படி இருக்கிறது, அதற்கு கால அவகாசம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து விட்டுத்தான் இதை சொல்ல முடியும். ஏதோ நாங்கள் எங்களது கடமையை தட்டி கழித்து விட்டு இன்னொருவிடம் சொல்லிவிட்டோம், அதனால் அது நடந்துவிடும் என்ற வகையில் அரசியல் கட்சிகள் செயல்படக்கூடாது. அனைவருமே இதில் எந்த வகையில் எல்லாம் உதவ முடியுமோ அதில் உதவ வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. பிரச்சனையினுடைய தீவிரம் அதே போல இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் மற்றும் நலன் கருதி அவசர சட்டம் கொண்டு வருவதை எதிர்க்கட்சிகள் கூட எதிர்க்க மாட்டார்கள் என்று நம்புவோம். அதே போல பிரதமரிடம் இப்போ அன்புமணி ராமதாஸ் நேரில் சென்று ஜல்லிக்கட்டு குறித்து வலியுறுத்துகிறார். ஸ்டாலின் நானே போராட்டத்தில் இறங்குறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். தமிழக பாரத் ஜனதா ஜல்லிக்கட்டு தொடர்பாக பிரதமரிடம் என்ன மாதிரியான ஒரு வலியுறுத்தல்களை மேற்கொண்டிருக்கிறார்? தயவு செய்து இந்த எதிர்க்கட்சிகளை நீங்கள் பெருமை சேர்த்து விடாதீர்கள். ஸ்டாலின் அவர்கள் மத்தியில் ஆட்சியில் அங்கம் இருக்கும் பொழுதுதான் ஜல்லிக்கட்டு முடக்கப்பட்டது. அன்புமணி ராமதாசுக்கு முன்னாலேயே எவ்வளவோ முறை நாங்கள் கோரிக்கை வைத்து இங்கே இருந்து அது மிருகவதை கிடையாது, அது பண்பாடோடு கூடிய விளையாட்டு என்று அதற்கான தகவல்களை முழுமையாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் சேகரித்து அதை நாங்கள் மத்திய தலைமைக்கு அனுப்பி அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் தீவிரமாக அதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டு வருகிறோம். ஏனென்றால் விளம்பரத்திற்காக சில இடங்களில் சில நேரங்களில் சில வேலைகள் செய்யலாம், ஆனால் அதிகாரப்பூர்வமாக மக்களுக்கு வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் இங்கே எங்களது செயற்குழுவிற்கு வந்த போது கூட தெளிவாக ஜல்லிக்கட்டை கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் என்று சொல்லி வருகிறார்கள். நாங்களும் அதற்கான தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். நாங்கள் பிரதமரை சந்தித்த போது கூட அதற்கான வலிமையான கருத்தை நாங்கள் எடுத்து வைத்தோம். இன்று வழக்காடு மன்றத்தில் இருப்பதனால் சற்று அதற்கான சட்ட திட்டங்கள் எந்த வகையில் வழி செய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதற்கான முழு முயற்சியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வருகிறது என்பதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நன்றி தமிழிசை சவுந்தரராஜன். இனி நம்முடைய திருச்சி செய்தியாளர் லெனினிடம் போக விரும்புகிறேன். லெனின், அங்கிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் முதலமைச்சருடைய கடிதத்தை எப்படி பார்க்கிறார்கள்? திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதாவுடைய தமிழக தலைவர் சொல்கிறார், அவசர சட்டம் இயற்றும் வரியான ஒரு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அரசு நிறைவேற்றும் என்று சொல்கிறார். அதே போல மத்திய அரசு மீது அவருடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது? மாநில அரசை எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள்? அவருடைய கோரிக்கை எப்படி பார்க்கிறார்கள்? லெனின். விக்ரம், அதாவது ஜல்லிக்கட்டுன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள், அதாவது திருச்சியை சுற்றி ஒரு 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. இந்த கிராம மக்கள்கிட்ட மிகப்பெரிய உற்சாகம் இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அலங்காநல்லூர், அங்கே பாலமேடு ஜல்லிக்கட்டுகள் எப்படி உலக புகழ் பெற்றதோ அதே போல் திருச்சியை பொறுத்தவரை இங்கே கருங்குளம், கூத்தைப்பார், நவல்பட்டு இந்த பகுதிகளெல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது உலக புகழ்பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியாகத்தான் இருக்குது. அது மட்டுமல்ல, திருச்சி மாவட்டத்தில் இந்த 300க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 75 கிராமங்களில் பல 100 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. கடந்த 7 ஆண்டுகளாகத்தான் இந்த சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்று காலை கூட ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ரகசியமாக எதுவும் நடத்தப்படுமோ என்ற அச்சத்தின் காரணமாக திருவரம்பூர் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் கூத்தைப்பேர் கிராமத்தினுடைய தலைவர் முத்துவையும் அங்கு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கவி காளிதாஸ் என்பவரையும் கைது செய்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் திருச்சி கருமண்டபம் பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் ரகசியமான ஒரு இடத்துல மாடுகளுக்கான பயிற்சியை வழங்கிட்டு இருக்காங்க. அதே போல மாடுபிடி வீரர்களுக்கான பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மோடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில செயலாளர் ஒண்டிராஜ் நம்மோடு இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம், இது தமிழக முதலமைச்சர் அவசர சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கக்கூடிய கடிதம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நினைக்கிறீங்க? மாண்புமிகு அம்மா தமிழோட கலாச்சாரத்தை தமிழகத்தில் ரொம்ப நிலைநிறுத்தியிருக்காங்க. நாங்கள் அந்த நம்பிக்கையில் தான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி வரையில் மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் பரிந்துரை ஏற்கனவே செஞ்சுட்டாங்க, தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு. அந்த நம்பிக்கையில் நாங்கள் எல்லா வேலையுமே ஆரம்பிச்சிட்டோம். இந்த சந்தோஷமான இதில் இன்றைக்கி அவசர காலமாக திரும்பி அவசர சட்டம் கொண்டு தமிழகத்தோட பாரம்பரிய ஜல்லிக்கட்டு நடக்கணுங்க மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் சொன்னது எங்கள் தமிழர்கள் சார்பாகவும் எங்களோட மாநில நிர்வாகிகள் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாகவும்
மொத்தத்தில் தமிழர்களோட சந்தோஷத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஜல்லிக்கட்டு நடக்குங்கிற எண்ணத்தில் நம்பிக்கையில் இருக்காங்க. அதாவது ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து மாடுகள் வளர்ப்பு இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கீங்க. குறிப்பாக வந்து மாடுகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்காக கூட்டு போகிறதுக்கு அந்த ஏர் கண்டிஷன் உடைய ஒரு பேருந்தை கூட நீங்கள் வந்து உருவாக்குனீங்க. அப்படிப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டின் மீதும் அந்த மாடுகள் மீதும் ரொம்ப ஆர்வம் உடைய நபராக இருக்கீங்க. ஒருவேளை இந்த ஆண்டு இது நடத்தப்படாவிட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும்? அது மாதிரி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடந்துருங்கிற லெனின் தொடர்ந்து பேசலாம். லெனின் நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு EVK இளங்கோவன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ முதலமைச்சருடைய கடிதம் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறார், காங்கிரஸ் ஆட்சியிலே தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எழுந்தது. அதாவது பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பட்டியலில் காளைகளை சேர்த்தது தேசிய ஜனநாயக கூட்டணி, மன்னிக்கணும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான். ஆக காங்கிரஸ் தான் இதற்கு முக்கியமான காரணம், பாரதிய ஜனதாவை குறை சொல்ல முடியாது என்று தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதலில் முதலமைச்சர் எதற்கெடுத்தாலும் கடிதம் எழுதுவதோடு தன்னுடைய கடமை முடிந்தது என்று நினைக்க கூடாது. வழக்கம் போல இதற்கும் கடிதம் எழுதியிருக்கின்றார். ஏன் அவருக்கு பாராளுமன்றத்திலே லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்களே, அவர்களை வைத்து ஏன் இதை வற்புறுத்தி ஒரு புதிய சட்டமாக கொண்டு வரக்கூடாது? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்தவரையில் எதற்கெடுத்தாலும் காங்கிரஸை தான் குறை கூறுவார். அதுதான் அவருடைய வழக்கம். சரி, காங்கிரஸ் செய்தது தவறாகவே இருக்கட்டும். 1.5 ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார்களே, ஏன் இப்போது இவர்கள் செய்யவில்லை? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் தவறு நடந்ததென்றால் அதே தவறை இவர்கள் செய்ய வேண்டும் என்று அதற்கு ஏதாவது நியாயம் இருக்கின்றதா? ஆகவே மற்றவர்கள் பழி போட்டுவிட்டு மற்றவர்கள் மீது பழி போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அது கண்டிப்பாக நடக்காது. ஓகே. திரு இளங்கோவன், பாரதிய ஜனதா குற்றம் சாட்டுகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் உண்மை இருக்கிறது தானே? காங்கிரஸ் ஆட்சியில் தான் இது கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் 3 ஆண்டு காலம் இருந்தது. காங்கிரஸ் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் தானே? காங்கிரஸால் இதை தவிர்த்திருக்க முடியும் தானே? அவர்களாலும் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கலாம் தானே? ஏங்க, காங்கிரஸ் தான் தப்பு செஞ்சதுன்னு சொல்றீங்க. நான் ஒத்துக்கிறேன், காங்கிரஸ் தவறு செய்தது, ஏற்றுக்கொள்கின்றேன். 1.5 ஆண்டு காலமாக மோடி தானே ஆட்சி புரிகின்றார். ஏன் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு ஜல்லிக்கட்டு நடத்தலாம் என்பதற்கு அவர்கள் ஏன் முன் வரவில்லை? ஆகவே நடந்தவர்களே பழியை போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அது தகராறு. அதே போல் ஜெயலலிதாவும் கடிதம் எழுதுவதோடு கதை முடிந்ததுன்னு நினைக்கக்கூடாது. பாராளுமன்றத்திலே லோக்சபாவிலே 37 எம்பிக்கள் இருக்கின்றார்கள், ராஜ்யசபாவிலும் குறிப்பிடத்தக்க எம்பிக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே பாராளுமன்றத்தில் அவசர தீர்மானமாக கொண்டு வந்து இதை நிறைவேற்ற வேண்டும். தற்போது காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன ஜல்லிக்கட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? தற்போதைய நிலைப்பாடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டு வர வேண்டும் என்பதிலே ஆவலுடையவர்களாக இருக்கின்றோம். நன்றி திரு EVK இளங்கோவன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலைப்பாடு ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பதுதான் என்று திரு EVK இளங்கோவன் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார். முதல்ல நான் கணேஷ் கிட்ட போக விரும்புகிறேன். அந்த கடிதத்தை பற்றி மீண்டும் ஒரு முறை நாம் நேயர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் பற்றி கணேஷ். முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு என்பது காளைகளை வதைக்கக்கூடிய, காளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டு அல்ல. இது தமிழர்களின் பாரம்பரியத்தோடு கலாச்சாரத்தோடு பிணைந்த ஒரு விஷயமாக, ஒரு விளையாட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது தமிழர்களுடைய பாரம்பரியம் மட்டுமில்லாமல் மத உணர்வுகளோடும் ஒன்றிணைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னமும் கூட கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக கோவில்களுக்கு காளைகளை வழங்குவதை ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கிறார்கள். இது மத உணர்வோடும் கூட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. பொங்கல் பண்டிகையின் 2வது நாள் இந்த ஜல்லிக்கட்டு என்பது நடக்கும். கடந்த ஆண்டு இது நடக்காத காரணத்தால் தமிழக மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் மூலமாக ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்தோம் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்துடைய செக்ஷன் 22 பார்ட் 2 படி அவர்கள் காட்சிப்படுத்தக்கூடிய, அதாவது
பிரசன்டேஷன் அனிமல்ஸ், காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகளின் பட்டியலில் காளைகளை இணைத்திருக்கிறார்கள். அதாவது மான்கள், புலிகள், சிறுத்தைகள், சிங்கங்கள் ஆகிய அந்த மிருகங்களுடைய பட்டியலில் காளைகளையும் இணைத்ததுதான் இதற்கு காரணம். உடனடியாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்திற்கு பிரதமர் வலியுறுத்த வேண்டும், அந்த பட்டியலில் இருந்து காளைகளை நீக்குவதற்கு, அந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது குறித்து கடந்த ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசின் சார்பில் ஒரு மறுசீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறோம். அது இன்னமும் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்துக்கிட்ட தமிழக அரசு இது சம்பந்தமா கணேஷ் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம் அந்த கடிதம் பற்றி. தற்போது தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் நம்மோடு தொலைபேசியில் வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இந்த முதலமைச்சருடைய இந்த கடிதம் பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? கடந்த ஒரு மாத காலமாக பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சியும் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்தார்கள். ஆனால் இந்த ஒரு மாத காலத்திலே தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே இந்த ஜல்லிக்கட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மசோதா நிறைவேறவில்லை என்றால் அதற்கு காரணம் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி மற்றும் அங்கே இருக்கின்ற நம்முடைய பிரதிநிதிகள் என்று என்னால் கூற முடியும். காரணம், தங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக பாராளுமன்றத்தை இரண்டு கட்சிகளும் நடத்த விடாமல் இன்றைக்கு பல நாட்கள் பாராளுமன்றம் முடக்கப்பட்டன. அது ஒரு முக்கிய காரணம் ஜல்லிக்கட்டுக்கு நம் ஒரு முடிவை ஏற்படுத்தாமல் இருப்பது. திரு ஜி.கே. வாசனுடைய இணைப்பு தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், நீங்க தொடர்ந்து பேசலாம் முதலமைச்சருடைய கடிதத்தினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி. கணேஷ், நான் சொல்லிக் கொண்டிருந்ததை போல ஏற்கனவே நாங்கள் சுப்ரீம் கோர்ட்ல கடந்த 2014 மே மாதம் ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். இதில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறோம் தமிழக அரசின் சார்பில். அது இன்னமும் பெண்டிங்ல இருக்கிறது, விசாரணையில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்துக்கிட்ட பல முறை இது சம்பந்தமாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாகவே பேசி இருக்கிறது. இன்னமும் இதில் ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்பதையும் அவர் அழுத்தமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லீகலி, அதாவது சட்டப்பூர்வமாக இதற்கு ஒரு தீர்வை காண்பதில் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். காரணம், இன்னும் 20 நாட்களுக்குள்ள பொங்கல் பண்டிகை வருகிறது. கடந்த ஆண்டே பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடைபெறாதது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு அவர் தன்னுடைய கடிதத்திலேயே சொல்கிறார், நாங்கள் எதிர்பார்த்தோம், ஊடகங்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும், நிச்சயமாக ஜல்லிக்கட்டு கொண்டு வந்து விடுவார்கள் என்று நாங்கள் தமிழக அரசு நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் முற்றிலுமாக இந்த கூட்டத்தொடர் பாதிக்கப்பட்டதன் காரணமாக இது செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது, இந்த மசோதா சட்ட திருத்தம் வர முடியாமல் இருக்கிறது என்பதையும் ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். 3 யோசனைகளை அவர் மோடி அரசாங்கத்திற்கு அவர் சொல்லியிருக்கிறார். 3 யோசனைகள். ஒன்று, இன்று முடிவதாக இருக்கின்ற இந்த குளிர்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கலாம். நீட்டித்து இதற்காக ஜல்லிக்கட்டு சம்பந்தமான இந்த மசோதாவை சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்காகவே அவர் இதை நீட்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவது யோசனையாக இதற்காக ஒரு சிறப்பு கூட்டத்தொடரை நடத்தலாம். மூன்றாவதாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து இதை செய்யலாம். இந்த 3 யோசனைகளில் ஏதாவது ஒன்றை உடனடியாக பிரதமர் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கணேஷ், 3 முக்கியமான யோசனைகள். ஒன்று, அவசர சட்டத்தை கொண்டு வரலாம். ஏன்னா பாராளுமன்றம் இன்றோடு நிறைவடைகிறது, அதனால் அவசர சட்டத்தை கொண்டு வரலாம், அல்லது இந்த கூட்டத்தொடரை நீட்டிக்கலாம், அல்லது இன்றே கூட ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் என்ற 3 முக்கியமான யோசனைகளை பிரதமருக்கு அவர் வலியுறுத்தி இருக்கிறார். தற்போது நம்முடைய செய்தியாளர் லெனினிடம் போக விரும்புகிறேன். லெனின், போன வருடம் என்பது ஒரு நெக் ஆஃப் த மொமெண்ட்ல அடுத்த நாள் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. இருந்தாலும் கூட ஜல்லிக்கட்டை எங்களால் நடத்த முடியும், அந்த அளவுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், ஒரு நாள் போதும் அப்படின்னு சொன்னாங்க. தற்போது 20 நாட்கள் இடைவெளி இருக்கிறது. ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் ஜல்லிக்கட்டை நடத்துபவர்களும் தற்போது ரெடியா இருக்காங்களா ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு? விக்ரம், திருச்சியை பொறுத்துள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக காவல்துறையினர் எதுவும் நெருக்கடி கொடுப்பாங்களோ என்ற அச்சத்தின் காரணமாக சில ரகசியமான இடங்கள்ல, தோப்புகளில்
இந்த மாடுகளுக்கு வந்து பயிற்சி கொடுப்பதும் மாடுபிடி வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதும் இங்கே நடைமுறையில் இருக்கு. இந்த சூழ்நிலையில் குறிப்பாக இன்று காலை 4 மணிக்கு வந்து கூத்தைப்பார் கிராமத்தில் அந்த கிராமத்தினுடைய தலைவர் முத்து, அதே போல் அங்கே ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கக்கூடிய கவி காளிதாஸ் ஆகிய இருவரையும் போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க. போலீசாரின் அனுமதி இல்லாமல் சட்டத்தை மீறி இவர்கள் எதுவும் அந்த இது போன்ற போட்டிகளை நடத்திடுவாங்கோ என்ற அச்சத்தின் காரணமாக போலீசார் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. நாங்கள் அப்படி நடத்த மாட்டோம், இப்போ தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு உரிய அனுமதியை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த மாடுகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனவே இந்த போலீசாருடைய நெருக்கடிக்கு பயந்து இந்த ரகசிய இடத்துல வந்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் நம்மளோட தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இன்று தமிழக முதல்வர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்திற்கு இந்த சங்கத்தின் பாதுகாப்பு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அவர் நம்மோடு இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஒண்டிராஜ் ஐயா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான அனுமதி கிடைக்காவிட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும்? ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குங்கிற எண்ணத்தில் தான் இருக்கோம். அதே சமயத்தில் இப்போ இந்த ஒரு கடந்த 3 வருஷம் 4 வருஷமாக ரொம்ப கடும் சட்டத்தினால ஜல்லிக்கட்டு வீரர்களும் ஜல்லிக்கட்டு மாடு வச்சுருக்கவங்களும் அந்தந்த சீசன் வரையில் அதை வந்து உற்சாகப்படுத்தி புத்துணர்ச்சி கொடுத்து இது மாதிரி விளையாடுறதுக்கு ஜல்லிக்கட்டு களத்தில் இறங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன மாதிரியான பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீரர்கள் உற்சாகமாக இருக்காங்களா? மாடுகள் அதற்கு தயார் நிலையில் இருக்கா? இந்த காலகட்டத்தில் இப்போ மாண்புமிகு அம்மா 3 மாதத்துக்கு அறிவிப்பு கொடுத்த நம்பிக்கையில் ஜல்லிக்கட்டு நடந்துருங்கிற எண்ணத்தில் வீரர்களும் மாடு வச்சுருக்கவங்களும் அதுக்கு உண்டான பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது வீரர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி வார்மப்பில் எப்போதும் இருக்கிற மாதிரி மேற்கொண்டு அவங்க பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காளைகளுக்கு அதாவது நடுத்தரமான காளைகள், வயதான காளைகள், இளங்காளைகள் இதுக்கு தகுந்தாப்பில் பயிற்சி கொடுத்து உணவு கொடுத்து தயார் நிலையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம், அதாவது இங்கே நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்குது. குறிப்பாக நவல்பட்டு சூரியூர் கிராமத்தில் இங்கே வந்து ஜல்லிக்கட்டு என்பது நடக்கும். ஒருவேளை அதை ஒட்டியே அந்த கோவில் திருவிழாவும் நடக்கும். இது போல ஜல்லிக்கட்டு போட்டியும் அந்த கோவில் திருவிழாவும் நடத்தப்படாவிட்டால் அந்த பகுதியில் வந்து வறட்சி ஏற்படும், வெள்ளம் ஏற்படும், நோய்வாய்ப்பட்டு வந்து உயிரிழப்புகள் ஏற்படும் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக அந்த கிராம மக்கள்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக அது இந்த சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தபோது அந்த பார்வையாளர்கள் மாடம் அமைக்கணும், ஜல்லிக்கட்டு போட்டி வீரர்கள் வந்து கலந்துக்கக்கூடிய இடத்துக்குள்ள பார்வையாளர்கள் உள்ளே வராத வரை அந்த தடுப்புகள் அமைக்கணும். அதே போல் அந்த விளையாடக்கூடிய போட்டியாளர்களுக்கு பாதுகாப்பாக அந்த பஞ்சு மெத்தை போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தணும். இதுக்கெல்லாம் பல லட்சம் ரூபாய் வந்து தேவைப்பட்டுச்சு. எனவே 75 கிராமங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்திக்கிட்டு இருந்தது சுருங்கி போய் திருச்சியை பொறுத்தவரையில் ஒரு 5-6 கிராமங்களில் தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடக்கக்கூடிய சூழ்நிலை என்பதற்கு இந்த போட்டி மேலும் விரிவடையணும், எல்லா இடத்துலையும் நடத்துவதற்கு அனுமதி கிடைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் இவர்கள் முன்வைக்கிறாங்க. நிச்சயமாக அவர்கள் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று நம்புவோம். தற்போது மதுரை செய்தியாளர் ஹரியிடம் போக விரும்புகிறேன். ஹரி, நீங்க சொல்லுங்க, மத்திய அரசு மீது ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்? ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சியாக எங்களால் செய்துவிட முடியும், நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆக மத்திய அரசை அவர்கள் எந்த அளவுக்கு நம்புகிறார்கள்? ஹரி. விக்ரம், இது குறித்து பேசுவதற்காக பிரகாஷ், ஜல்லிக்கட்டு ஆர்வலர் பிரகாஷ் இருக்கான்னு மட்டும் கேட்குறேன். இப்போ மத்திய அரசோட எந்த அளவுக்கு நீங்கள் நம்பி இருக்கீங்க? நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நீ 21 நாட்கள் தான் இருக்குது அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த, உடனடியாக என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏற்கனவே மத்திய அரசு வந்து இப்போ உடனே அவசர சட்டம் நிறைவேற்றினாங்கன்னா எங்களை போல் ஜல்லிக்கட்டு ஆர்வலருக்கு இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். மேலும் தமிழரோட கலாச்சாரம் பண்பாடு விஷயத்தில் மத்திய அரசு மெத்தனம் காட்டாமல் உடனடியாக வந்து ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றி அந்த 1960 ஆக்டில் வனவிலங்கு பட்டியலேருந்து காளைகளை நீக்கினாங்கனாலே எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு வந்து பெரும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். விக்ரம், இப்போ நீங்கள் கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜல்லிக்கட்டு போட்டிகளில் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளே வதைப்பது இல்லை என்று சொல்லியிருக்காங்க. அது ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மட்டுமில்லை, என்றைக்குமே அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை வதைப்பதில்லை என்பதற்கு முத்தாய்ப்பாக நீங்களே இப்போ பார்க்கலாம். இப்போ நேரடியாக அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை வந்து எப்படியெல்லாம் அவங்க பராமரிச்சிருக்காங்கன்னு, ஜல்லிக்கட்டு காளைக்கு வீடு போன்ற அமைத்து மேலே வந்து மின்விசிறிகள் இயக்கப்படுகிறது. இந்த மின்விசிறிகள் கீழே தான் இந்த காளைகள் தற்போது ஓய்வு எடுத்து கொண்டிருக்காங்க. இதற்காக வந்து பல வழிகளில் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வாரந்தோறும் பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. வாரத்துக்கு 2 நாள் நீச்சல் பயிற்சி, அது தவிர உணவு முறைகளில் பல விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்படியாக இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து இது வளர்க்கப்படுகிறது. விக்ரம்,
கண்டிப்பாக ஹரி, முதலமைச்சரை சொல்வது போல இது காளையை அடக்குவதல்ல ஏறு தழுவுதல் என்பதை நாம் மெய்ப்பித்திருக்கிறார்கள் அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்கள் என்பதை நாம் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் இந்த ஆண்டாவது என்பதை வலியுறுத்தி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அது தொடர்பான விவாதத்தை தான் நாம் இப்போது பார்த்தோம். செய்தி அரங்கிலிருந்து நம்மோடு பங்கெடுத்துக் கொண்ட கணேஷுக்கும் களத்திலிருந்து பேசிய நம்முடைய செய்தியாளர்கள் ஹரி மற்றும் லெனினுக்கும் இந்த செய்தி அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி.